எல்லாமே பேசியாச்சுமா. ஆனா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா நீங்க வந்து கொஞ்சம் பேசுங்கம்மா அவகிட்ட. வாங்கம்மா. ஸ்வேதா டவுன் டவுன். ஸ்வேதா டவுன் டவுன். ஸ்வேதா டவுன் டவுன். ஸ்வேதா டவுன் டவுன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ உள்குத்திருக்குன்னு தோணுது. பாதிக்கப்பட்ட பணியாளருக்கு நியாயம் வேண்டும். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். ஸ்வேதா, நீ பாட்டுக்கு கோவப்பட்டு ஒரு நர்ஸ் அடிச்சிட்ட. இப்ப அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? ஆதி, அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவ என் காது படுற மாதிரியே என்ன பத்தி தப்பா பேசினா. அவள அடிச்சதோட விட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அப்படி நீ சொல்ற மாதிரி அவ என்ன தப்பு பண்ணா ஸ்வேதா? இல்ல அத்தை, அதை என்னால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்ன பத்தி மோசமா பேசினா. அதனாலதான் கோவத்துல நான் அவளை அடிச்சேன். ஸ்வேதா, நாம படிச்சவங்க, கொஞ்சம் விவரமானவங்க, ஒரு நிறுவனத்துக்கே முதலாளி. ஆனா இங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படி இல்லம்மா. அவங்க எல்லாருக்கும் மெச்சூர்டா பேச தெரியணும்னு நாம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அது முடியாது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். புரியுதா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டா அது நம்ம ஹாஸ்பிட்டல தான் பாதிக்கும். ஸ்வேதா, இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் உன்னை நான் ஹாஸ்பிட்டலுக்கே வர வேண்டாம்னு சொன்னேன். என்ன ஆதி, என்ன பத்தி தப்பா பேசினவளை விட்டுட்டு நீங்க 2 பேரும் எனக்கு அட்வைஸ் பண்றீங்க? அந்த ஸ்டாஃப்ங்களுக்கு பயந்து அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுட்டு போணுமா? இதெல்லாம் டூ மச் ஆதி. இந்த போராட்டத்தெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இவங்கள பார்த்து பயந்தா போராட்டம் தான் பண்ணுவாங்க. இவங்களை கண்டுக்காம விட்டா தன்னால வழிக்கு வருவாங்க. ஸ்வேதா, இல்ல ஸ்வேதா, நீ அவங்கள சாதாரணமா எடை போடாத. அவங்க கோரிக்கையை நம்ம நிறைவேத்தாம அவங்க இறங்கி வரவே மாட்டாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது ஆதி. உடனே எல்லாரையும் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணு. அப்போதான் சம்பளம் கொடுக்கிற முதலாளியை எதிர்த்தா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு புரியும். அவங்கள அனுப்புங்க. அவங்கள விட திறமையான ஸ்டாஃபுங்களை நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன். கேட்டீங்களாமா? எல்லா ஸ்டாஃப்ஸையும் டிஸ்மிஸ் பண்ணணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமாமா? அப்படி பண்ணா பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். எல்லாரும் வாசலுக்கு போய் போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீடியா உள்ள வரும். அது மட்டும் இல்ல, ஸ்டாஃப் கேட்கறத செய்யலனா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? அம்மா, இது வெறும் ஹாஸ்பிட்டல் இல்லம்மா. இது என்னோட கனவுமா. கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ராஜமீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குமா. இந்த பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணலனா இத்தனை நாளா சம்பாதிச்ச பேரு புகழ் எல்லாமே கெட்டு போகுமா. ஆமா, நீ சொல்றது சரிதான் ஆதி. ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு. அங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அத்தை, இந்த ஹாஸ்பிட்டல் ஆதியோட கனவுன்னு எனக்கும் தெரியும். என்னால ஆதி மனசு கஷ்டப்படுறத நான் விரும்பல. நீங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன மன்னிப்பு மட்டும் கேட்க சொல்லாதீங்க. அது என்னால முடியவே முடியாது. சரி ஆதி, நேரத்தை கடத்த வேண்டாம். வாங்க போலாம். ஸ்டாஃப்ஸ் கிட்ட மறுபடியும் கொஞ்சம் நிதானமா பேசி பார்க்கலாம். வா. ஸ்வேதா, நீ வா. என்ன அத்தை, என்ன மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டீங்கல்ல? இல்ல, எந்த சூழ்நிலையிலயும் ஒன்ன நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். என் கூட வந்து நின்னா போதும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வா. வா ஆதி. நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். பாதிக்கப்பட்ட பணியாளருக்கு நியாயம் வேண்டும். பாதிக்கப்பட்ட பணியாளருக்கு நியாயம் வேண்டும். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். பாதிக்கப்பட்ட பணியாளருக்கு நியாயம் வேண்டும். போதும் போதும், உங்க போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. தயவு செஞ்சு யாரும் சத்தம் போடாதீங்க. உங்களுக்கு நடுவுல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது.
ஆனா எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்வேதாவும் இந்த ஹாஸ்பிட்டலோட முதலாளி தான்.